அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் இல்லை அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் கொஞ்சம் அழுத்துக்குவாங்க தெரியுமா. என்ன சார் நம்ம டைம் எப்போ ஒர்க் அவுட் ஆகுன்னே தெரியலையே அப்படிம்பாங்க. டைமு இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணுமா, அதாவது ஏதாவது ஒரு நல்ல நேரம்னு ஒன்று வந்தால் அதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மனோபாவம் நம்ம பேச்சில் வெளிப்படும். இது நம்ம பரவலாக கேட்டிருப்போம், ஏன் நம்மளே கூட சொல்லியிருப்போம், என் டைம் எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில சார், எதுவுமே சரியாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு. வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு சொல்லித்தருது. என்ன, டைம் அதுவாக ஒர்க் அவுட் ஆகாது, நாம் தான் அது ஒர்க் ஆகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். அது என்ன ஏற்பாடுகளை செய்கிறது? நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னா தானாகவே அது அடுத்த லெவலுக்கு உங்களை எடுத்துக்கிட்டு போகும். இது ஒரு மகத்தான உண்மை. ஒருத்தர் அலுவலகத்திலே பாருங்களேன், கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்கிறாரு அப்படின்னா இது எப்படியோ யாரோ மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த தகவல் போய், சார் அவர் கொஞ்சம் நல்லா பண்ணுறார் சார், அவர்கிட்ட இதை கொடுக்கலாம் அப்படின்னு அதை விட அடுத்த பொறுப்பை கொடுப்பாங்க. அவருடைய திறமைகளை இன்னும் அக்கறையோடு பொறுப்பாக எடுத்தால் அவர் அடுத்த லெவலுக்கு பண்ணுவாங்க. ப்ரமோஷனல் பாலிசி அப்படின்றது அடிப்படையாக ஒரு நிறுவனத்தில் இப்படி தான் இருக்கணும். இதுக்குன்னே சில ஹெச்ஆர்லாம் இருப்பாங்க. அவங்கள சொல்லி கொடுத்து, சார் அவர் நல்லா பண்ணுறார் சார் அப்படின்னு உங்களை பற்றி நல்லபடியாக மேலே சொல்லி உங்களுக்கு அடுத்த பதவி உயர்வு கிடைப்பதற்கு அல்லது கூடுதல் பொறுப்புகளை தருவதற்கு சில பேர் நிச்சயமாக இருப்பார்கள். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று தான். இப்போ இருக்கிற வேலை சாதாரணமாக இருக்கலாம், இப்போ தரப்பட்ட பொறுப்புகள் குறைவாக இருக்கலாம், அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற நம் மனோபாவம் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நம்முடைய மனோபாவத்தில் மாற்றம் வருகிற பொழுது நம்முடைய வாழ்விலும் ஒரு மாற்றம் வருகிறது அப்படிங்கிறது உலக அளவிலே மனோதத்துவவியலாளர்கள் நமக்கு சொல்லுகிற மகத்தான சீக்ரெட். சார், இன்றைக்கி பெரிய பெரிய எழுத்தாளர்கள், அப்புறம் விஞ்ஞானிகள் அப்படிலாம் நம்ம வியக்கிறோமே, இவங்க தொடக்கத்தில் முழுக்க முழுக்க வேறு ஒரு துறையில் இருந்தாங்க. சொன்னால் நம்புவீங்களா? ஷேக்ஸ்பியர் உலக புகழ்பெற்ற நாடக ஆசிரியர், ஆங்கில எழுத்தாளர், உங்களுக்கு தெரியும். அவர் முதல்ல ஒரு நாடக கொட்டகையில், அங்கே வருகிறவர்கள் குதிரையில் வருவாங்க இல்லையா, அந்த சேரட் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், அது சேரியட் அப்படின்ற ஆங்கில வார்த்தை நம்ம மக்கள் வாயில் அப்படி வருது. சேரட் வண்டியில் தான் வருவாங்க. அவங்க அந்த குதிரை அப்படி இழுத்துக்கிட்டு வரும். அப்படி இழுத்துட்டு வந்து அங்கே விட்டுவாங்க. உள்ளே போய் ட்ராமா பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அவங்க திரும்ப வருவாங்க. அந்த நாடக கொட்டகையிலே வருகிற அந்த சேரட் வண்டிகளை நாடகம் முடிந்து இவர்கள் வருகிற வரைக்கும் பார்த்து கொள்ளுகிற பொறுப்பில்தான் ஷேக்ஸ்பியர் சிறு வயதிலே இருந்திருக்கிறார். அவர் அந்த விட்டுட்டு போகிறாங்களே, இப்போ சைக்கிள் ஸ்டாண்டில் சைக்கிள் விட்டுட்டு, இல்லை 2 வீலர் ஸ்டாண்டில் 2 வீலரை விட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப வந்து பைக் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அவர் டோக்கன் வாங்கிட்டு திரும்ப கொடுப்பார் இல்லைங்களா. இதே வேலை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சேரட் வண்டி இருக்குங்களே அதெல்லாம் தொடச்சி சுத்தபத்தமாக வச்சு, அப்புறம் அந்த குதிரைகளுக்கெல்லாம் அதில் தண்ணி வச்சு, அதுங்களுக்கு தீவனம் வச்சு அதை அவர் பராமரிக்கிறத பார்த்து அந்த நாடக கொட்டகையினுடைய அந்த கம்பெனியினுடைய மேலாளருக்கு இவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ ஏன் இங்கே இருக்கிற உள்ளே வந்து ஆடிட்டோரியத்தை இதே மாதிரி மெயின்டைன் பண்ண, ஹவுஸ் கீப்பிங் வேலையை பாரு அப்படின்னு அவருக்கு உள்ளே அனுமதித்து அந்த பணியை அவர்கிட்ட கொடுக்குறார். அப்போ நடக்கிற நாடகங்களை இவர் பார்க்க இவருக்குள் நாமும் இதுபோல் எழுதினால் என்ன, நாடக காட்சிகளை உருவாக்கினால் என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான் பிற்காலத்தில் உலக புகழ் பெற்றவராக அவரை மாற்றுகிறது. செய்கிற வேலையை சிறப்பாக செஞ்சீங்க. நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கோங்க, மேடம் கியூரி அப்படின்னு சொல்கிறோமே அவங்கள எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாமே முழுக்க வேறு ஒரு துறையிலே இருந்தவர்கள். ஒரு பணக்கார வீட்டில் வேலைக்கார அம்மையாக இருந்தவங்க மேடம் கியூரி. அதே மாதிரி தான் தாமஸ் ஆல்வா எடிசன் புக் பைண்ட் பண்ணுற இடத்துல அங்கே பணியாற்றுகிறார். அங்கு வருகிற புத்தகங்களை எல்லாம் அவர் படித்திருக்கிறார். இப்படி தான் செய்கிற வேலையில் பொறுப்போடு அதே நேரம் அக்கறை கொண்டவராக அந்த பணியை செம்மையாக செய்கிற பொழுது வாழ்க்கை புதிதாக ஒரு வாசலை திறக்கிறது. இசைக்குழு ஊராக போய் நடத்துவாங்க இல்லைங்களா, மியூசிக் ட்ரூப் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி கூட பிரபல இசைக்குழுக்கள் இருக்கின்றன. உலக அளவிலே சென்று கச்சேரிகள் நடத்துகிற நம்முடைய தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட புகழ்பெற்ற இசைக்குழுக்கள் இருக்கின்றன, உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்தில் இந்த திருமணங்கள்லாம் இன்றைக்கி கூட அது இருக்குது. இசைக்குழுவினர் வச்சு பாட்டு கச்சேரி நடக்கும். அதுதான் ரிசப்ஷனுக்கு யார் கச்சேரி அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டில் முக்கியமாக கேட்பாங்க.
அது பெரிய இசைக்குழுவினுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கும் அது ஒரு ஸ்டேட்டஸ். இது மாதிரி ஒரு குழு ஒரு ஊரில் போய் போடுது. அங்கே முதல் நாள் சும்மா புதுசு, அந்த ஊருக்கு அவங்க புதுசு இல்லையா, ஒரு 25 பேர் தான் வராங்க. அப்புறம் மறுநாள் அந்த செய்தி பரவி ஒரு 100 பேர் வராங்க. அதுக்கு பிறகு அரங்கு கொள்ளாத கூட்டம், பெரிய வெற்றி அந்த நிகழ்ச்சி. இதே மாதிரி இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. அங்கே பாருங்கள், இது அப்படியே தலைகீழ நடக்குது. முதல் நாள் வந்தவங்க பாதி பேர் கூட அடுத்த நாள் வரல. அந்த ஊரில் ஒரு 50 பேர் அப்படின்னு வச்சுங்களேன் அந்த கச்சேரி கேட்கறதுக்கு வந்தோன்னா, மறுநாள் ஒரு 20 பேர் வரான். அப்புறம் மறுநாள் ஒரு 10 பேர் தான் வரான். இவங்க டிக்கெட் போட்டு விற்பனை செய்கிறாங்க, டிக்கெட் விற்பனை பண்ணி அதுக்கு பிறகு அது வருமானம் இல்லையா, அப்போ தானே அந்த அமைப்பாளருக்கு ஒரு நல்ல இன்கம் இருந்தால் அதை அந்த குழுவினருக்கு கொடுத்தது போக இவங்க கொஞ்சம் எடுத்துப்பாங்க. இதானே அது ஒரு பிஸ்னஸ் அப்படின்றப்போ. ஆனால் கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறவர் சொல்கிறார், என்னையா இது ஒரு ஊரையா இது, சே ரசனை கட்ட ஆளுங்கப்பா, ஒரு இசை ரசிக்கணுன்ற ரசனை கூட இல்லாதவங்களாக இருக்கிறாங்களே அப்படிங்கிறார் அந்த புல்லாங்குழல் வித்வான். அந்த மிருதங்கம் வாசிக்கிறாரே அவர் சொல்கிறார், இல்லைப்பா நம்ம வந்திருக்கிறோம், இப்படி ஒரு கச்சேரி நடக்குது அப்படிங்கிறது ஊர் ஜனங்களுக்கு தெரியணும் இல்லை. ஆமாம் தெரியணும், அதுக்கு என்ன பண்ணணுன்றா. இன்னொருத்தர் கேட்டார், அட விளம்பரம்னு ஒன்று செய்யணும்ப்பா, அங்கங்கே தட்டி வைக்கணும், இல்லைன்னா தண்டோரா போட்டு சொல்லணும், ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு தெரியணுமேப்பா, தெரிஞ்சால் தானே அவன் வருவான் அப்படின்னு அந்த மிருதங்கம் வாசிக்கிறவர் சொல்கிறார். அந்த தவில் வாசிக்கிறவர் சொல்கிறாரு, இல்லைப்பா இங்கே ஊரில் நிறைய பேருக்கு காது கேட்காதுப்பா, அதனால தான் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு என்ன நம்மளே எவ்வளோ நேரம் பார்க்குறது, அதனால தான்ப்பா இன்னையோட முடிச்சுக்கலாம் அப்படின்னார். அப்போ அந்த இசைக்குழுவினுடைய ஆர்கனைசர் இருக்கிறாரே அவர் சொன்னார், இல்லை வந்திருக்கிறது 10 பேரா 6 பேரா 5 பேரான்னு பார்க்காதீங்க, அவங்களுக்கு நீங்கள் வாசிங்க, நீங்கள் செய்யறது குறைந்த அளவாக இருந்தாலும் நிறைந்த வகையில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க, அது போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னார். ஆமாம் இவர் இப்படி தான் எப்போ பார் ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பார். சரி வாப்பா நம்மளால் முடிஞ்சது செஞ்சால் போதுன்றார் அப்படின்னு. அன்றைக்கி எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு மறுநாள் காலையில் அங்கேருந்து ஊரை விட்டு புறப்படலான்றப்போ ஒருத்தர் அங்கேருந்து வரார். ஐயா உங்களை நம்ம ஊர் ராஜா பார்க்கணுன்னு சொன்னாருன்னு. ராஜா பார்க்கணுன்னாரா, எதுக்காகப்பான்? ஆமாங்க இது மாதிரி உடனடியாக கையோட கூட்டு வர சொன்னார். அங்கே போனால் ராஜா சொன்னார், நேற்றுக்கு நானும் வந்து அந்த கச்சேரி கேட்டேன், மாறு வேடத்தில் ஊரை அப்படி சுற்றி பாதுகாப்பாக எல்லாம் இருக்கான்னு பார்க்குறப்போ நீங்கள் பாடிக்கிட்டு இருந்த அந்த சத்தம் காதில் விழுந்தது, வந்து கேட்டேன், பிரமாதமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, நம்ம அரண்மனையில் நீங்கள் ஒரு வாரம் தங்குங்க, உங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் பண்ணித்தரேன், மாலையில் நம்முடைய அரசவையில் உங்களுடைய கச்சேரி ஒரு வாரம் செய்யணும், சரியா தயாரா, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தருகிறேன் அப்படின்னார். இவங்க அப்படியே அசந்து போயிட்டாங்க. அந்த அமைப்பாளர் சொன்னார், குறைவாக இருக்கிறார்களா கேட்கிறார்களா என்பதல்ல, நிறைவாக நாம் செய்கிறோமா என்பது தான் முக்கியம்னார். இப்பொழுது இருக்கிற வேலையை சிறப்பாக செய்வோம், வாழ்க்கை புதிய புதிய வசந்த வாசல்களை உங்களுக்காக நிச்சயம் திறந்து வைத்து காத்திருக்கும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.